கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் பிரகாஷ் பேசுகிறேன். இங்கு தேவனுடைய சமாதானத்தை குறித்த வாக்குத்தத்தங்களை நாம் அறிக்கை செய்வோம். தேவனுடைய சமாதானம் என்பது தேவன் நமக்காக வாக்கு பண்ணியது. ஒரு விசுவாசிக்கு சமாதானம் இல்லாத நிலைமை அது சாதாரணம் கிடையாது. தேவன் தம்முடைய பிள்ளைகள் சமாதானமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த வார்த்தைகளை நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து அறிக்கை செய்யுங்கள். அது உங்கள் மனதை புதிதாக்குகிறதுனாலே நீங்கள் சமாதானத்தின் பாதையிலே மறுரூபமாக்கப்படுவீர்கள். நாம் அறிக்கை செய்யலாம். அவர் என்னுடைய மீறுதல்களின் நிமித்தம் காயப்பட்டு என்னுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் நொறுக்கப்பட்டார். எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவர் என்னுடைய மீறுதல்களின் நிமித்தம் காயப்பட்டு என்னுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் நொறுக்கப்பட்டார். எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஆகவே என்னில் தேவ சமாதானம் உண்டு, அவருடைய தழும்புகளால் குணமானேன். ஆகவே என்னில் தேவ சமாதானம் உண்டு, அவருடைய தழும்புகளால் குணமானேன். அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடைய நான் அவரையே நம்பியிருக்கிறபடியால் அவர் என்னை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளுகிறார். அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடைய நான் அவரையே நம்பியிருக்கிறபடியால் அவர் என்னை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளுகிறார். கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், நான் சும்மா இருப்பேன். கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், நான் சும்மா இருப்பேன். அவர் சமூகம் எனக்கு முன்பாக செல்லும், அவர் எனக்கு இளைப்பாறுதல் தருவார். அவர் சமூகம் எனக்கு முன்பாக செல்லும், அவர் எனக்கு இளைப்பாறுதல் தருவார். கர்த்தர் தம்முடைய முகத்தை என்மேல் பிரசன்னமாக்கி எனக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிறார். கர்த்தர் தம்முடைய முகத்தை என்மேல் பிரசன்னமாக்கி எனக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிறார். எனக்கு சமாதானம் உண்டு, நான் சாவதில்லை, நான் பயப்படேன். எனக்கு சமாதானம் உண்டு, நான் பயப்படேன், நான் சாவதில்லை. எனக்கு சமாதானம் உண்டு, நான் பயப்படேன், நான் சாவதில்லை. என் தேவனாகிய கர்த்தர் யெகோவா ஷாலோம், என் சமாதானம். என் தேவனாகிய கர்த்தர் யெகோவா ஷாலோம், என் சமாதானம். நான் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருப்பேன். நான் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருப்பேன். என்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறபடி மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவர் கிருபை என்னை விட்டு விலகாமலும் அவர் சமாதானத்தின் உடன்படிக்கை என்னை விட்டு நிலை பெறாமலும் இருக்கும். என்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறபடி மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவர் கிருபை என்னை விட்டு விலகாமலும் அவர் சமாதானத்தின் உடன்படிக்கை என்னை விட்டு நிலை பெறாமலும் இருக்கும். அவர் என் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் என்னை திருப்தியாக்குகிறார். அவர் என் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் என்னை திருப்தியாக்குகிறார். என் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். என் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். நான் மனமகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் போவேன். நான் மனமகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் போவேன். பர்வதங்களும் மலைகளும் எனக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கைகொட்டும். பர்வதங்களும் மலைகளும் எனக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கைகொட்டும். இயேசு என்னுடைய வருத்தத்திலும் பாரத்திலும் இருந்து இளைப்பாறுதல் தருகிறார். இயேசு என்னுடைய வருத்தத்திலும் பாரத்திலும் இருந்து இளைப்பாறுதல் தருகிறார். இயேசு எனக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய சமாதானத்தையே எனக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு எனக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய சமாதானத்தையே எனக்கு கொடுத்திருக்கிறார். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல. ஆகவே என் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கும். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. ஆகவே என் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கும். அவரிடத்தில் எனக்கு சமாதானம் உண்டு. உலகத்தில் எனக்கு உபத்திரவம் உண்டாயிருந்தாலும் திடன் கொள்ளுகிறேன், ஏனென்றால் அவர் உலகத்தை ஜெயித்தார். அவரிடத்தில் எனக்கு சமாதானம் உண்டு. உலகத்தில் எனக்கு உபத்திரவம் உண்டாயிருந்தாலும் நான் திடன் கொள்ளுகிறேன், ஏனென்றால் அவர் உலகத்தை ஜெயித்தார். அவரால் பிறந்த நானும் உலகத்தை ஜெயிப்பேன். அவரால் பிறந்த நானும் உலகத்தை ஜெயிப்பேன். நான் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து என் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துவேன். நான் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து என் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துவேன். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் என் இருதயத்தையும் என் சிந்தையையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காக்கும். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் என் இருதயத்தையும் என் சிந்தையையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.